இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது அந்த தை மாதத்தினுடைய பொங்கல் விழா போட்டிகள். கிராமத்திலே நாம் இந்த மாதிரியான பொங்கல் விழா சமயத்திலே கிராமத்திலே விளையாடப்படுகின்ற அந்த கபாடி, ஓட்டப்பந்தயம் போன்ற பந்தயங்கள்லாம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் எங்களுடைய ஊரிலே நாட்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்தது. பக்கத்திலே இருக்கிற பட்டணத்திலே இருக்கிற போட்டிகள் நடைபெறுகிறதுக்கும் அது மாநில அளவிலே நடைபெறும். கபாடி போட்டி, வாலிபால் போட்டி என்றால் நடைபெறும். அதை பார்க்க பக்கத்தில் இருக்கிற பட்டணத்திற்கு செல்வார்கள். ஆனால் ஊர்களில் இப்படி நடப்பது வழக்கமில்லை. ஆனால் சமீப காலங்களில் அவ்வாறு நடப்பதற்கு சில இளைஞர்கள் முன் வந்து செய்தார்கள். அதேபோல் நான் கல்லூரியிலிருந்து விடுமுறை வந்த காலத்திலே என்னுடைய நண்பர்கள், அதாவது ஊரிலே அமைக்கப்பட்டுள்ள நேரு இளைஞர் மையம் என்ற மன்றத்தினுடைய சார்பிலே என்னை தலைவராக போட்டு, அதன் சார்பிலே முதலாக தை பொங்கல் விழா போட்டிகள் நடக்கலாம் என்று என்னிடத்திலே வந்து ஆலோசனை கூறினார்கள். நானும் அதை பெரியோர்களிடம் சென்று ஆலோசித்தேன். அந்த பெரியோர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், நீங்கள் உள்ள மதிப்பு மிகுந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் நடத்திய இளைஞர்களெல்லாம் பணம் வசூலித்தார்களே தவிர அந்த பணத்திற்கான கணக்கினை காட்டவில்லை. அந்த பெயரை நீங்களும் கெடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே இதெல்லாம் வேண்டாத வேலை என்று எனக்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நாம் அம்மாதிரி இருக்க வேண்டாம். என்ன வசூலிக்குமோ அதுக்குண்டான அந்த கணக்கினை அன்றைய தினமே பொங்கல் போட்டியினுடைய பரிசு அளிக்கின்ற விழா சமயத்திலே நாம் தெரிவித்து விடலாம் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். எனவே நாங்கள் அதன் சம்பந்தமாக அந்த நன்கொடை வசூல் செய்ய இறங்கினோம். முதலில் ஒரு டாக்டர் புதிதாக எங்கள் ஊரிலே பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்திருந்தார். அவர் பாலகிருஷ்ணன் என்பவர். அவர் அந்த சமயத்திலே அந்த நோட் புக்கு வாங்கி முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டு அதிலே அவர்கள் கல்யாணராமன் என்று எழுதி ரூபாய் 5 என்பதை எழுதினார்கள். அதை போல் எல்லோரும் எழுதி நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு 50 ரூபாய் எங்களுக்கு வசூலாக கிடைத்தது. இந்த 50 ரூபாயை வைத்து கொண்டு தான் இந்த விழா போட்டியை செய்தோம். ஆரம்ப கட்டத்திலே குழந்தைகளுக்கு உண்டான அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதாவது இந்த கல் சிவப்பாக இருக்கும். அந்த கல்லெல்லாம் எடுத்து வந்து ஒரு இடத்துல குழந்தைகள் கொண்டு போட வேண்டும். 10 அந்த கல் இருக்கிறது என்றால் அந்த 10 கற்களையும் அந்த மட்டிலே, அது உருளைக்கிழங்கு போட்டி என்று உருளைக்கிழங்கு பொறுக்குதல் என்று சொல்வார். இந்த உருளைக்கிழங்கு பொறுக்கு உருளைக்கிழங்கு அல்ல, அதே மாதிரி கல் இருக்கும். அந்த கல்லை அந்த கரத்திலிருந்து கொண்டு வந்து தாங்கள் இருக்கும் இடத்துல கொண்டு யாரும் முதலில் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று அறிவித்து அந்த மாதிரி செய்தோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு முறுக்கு கடித்தல் என்ற ஒரு போட்டி. அந்த குழந்தைகளுக்கு மேலாக நூலை கட்டி அது மேலே காண்பிப்போம். அது கடிக்கிற அளவுக்கு கீழே வரும், மறுபடியும் மேலே எடுத்துக்கொள்வோம். இவ்வாறு முறுக்கு கடித்தல் போட்டி போன்றவற்றையெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். சிறுவர்களுக்கான கபாடியும் அங்கு நடந்தது. அதே மாதிரி மியூசிக்கல் சேர் என்று ஒன்றை 4 சேரை போட்டுவிட்டு அதில் இந்த குழந்தைகள்லாம் சுற்றி வருவார்கள். உட்கார்ந்தவுடன் யார் அது உட்கார்க்க இடம் கிடைக்கல அவர்களெல்லாம் அவுட் ஆகி விடுவார்கள். இந்த மாதிரி ஒரு போட்டி. இவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் அது 50 ரூபாய் வைத்துக்கொண்டு என்ன பரிசில் இந்த சோப்பெட்டி, சீப்பு, கண்ணாடி போன்றவற்றை வாங்கி வந்து அதை மேடைகளை வைத்து ஒரு பெரியவர்களை வைத்து நாங்கள் அந்த நேரத்தில் வைத்து கொடுத்தோம். அந்த நேரத்தில் இந்த டாக்டர் அவர்கள் அந்த விழா போட்டிக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த சமயத்தில் ஊரில் இருக்கிற ஒரு பெண் விஷம் குடித்து விட்டதால் அந்த குடும்பத்தார் வந்து இந்த டாக்டரை அழைத்தார்கள். ஆனால் இந்த டாக்டர் ஒரு இலக்கியவாதி. அவர் இலக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இதில் ஒரே ஒரு ஏற்பாடு என்னவென்றால், இந்த நடக்கின்ற சமயத்தில் இந்த விழா நடந்து முடிந்ததுக்கப்புறம் ஒரு எம்ஜிஆர் படம் போட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை. எனவே இந்த விழா போட்டி முடிந்தவுடன் பரிசு வழங்கியவுடன் ஒரு எம்ஜிஆர் சினிமா போட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் டாக்டர் பேசிக்கொண்டே இருந்ததாலும் மேலும் இந்த விஷம் கொடுத்த குடும்பம் அவரை அழைத்து கொண்டே இருந்த மெல்ல அவருடைய இலக்கிய பசியினை கொஞ்சம் நிறுத்தி அவரிடத்தில் அனுப்பி வைத்தோம். இப்படி முதலாவது ஆண்டு பரிசளிப்பு விழா நடந்தது. மறு ஆண்டு என்ன பண்ணுவோம், எல்லா வீடுகளிலும் அந்த பகுதியில் இருக்கிற காட்டிலே இருக்கிற வீடுகளிலும் தோட்டத்து வீடுகளிலும் சென்று வசூலித்து அதை விட கொஞ்சம் பெரிய இதுகளை செய்தோம். அவ்வாறு செய்கிற பொழுது கொஞ்சம் பெரியவர்களுடைய கபாடி, பெரியவர்கள் வாலிபால் போன்றவற்றையும் நடத்தினோம். ஆனால் இதெல்லாம் சரியாக படவில்லை. அடுத்த ஆண்டு என்ன செய்தோம் என்றால், அவர்களிடத்திலே வசூல் செய்து அந்த ஒவ்வொரு யார் முன்னாலே இருக்கிற அந்த இளைஞர் கையிலே இந்த பரிசு ரூபாய் கிடைக்கிற பரிசுக்கு உண்டான ஒரு ரசீது புத்தகத்தை கையில் கொடுத்து வசூல் செய்ய ஆரம்பித்தோம். வசூல் செய்தவுடன் இன்னும் கொஞ்சம்
விரிவாக செய்ய ஆரம்பிக்க என்று தோன்றியது. அதே பிரகாரம் அவர்களுக்கு அந்த 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 1000 மீட்டர் சைக்கிளை வேகமாக செலுத்துவது, ஸ்லோ சைக்கிளை குறைவாக செலுத்துவது போன்று ஆரம்பித்தோம். இந்த பணம் எங்களுக்கு போதவில்லை. எனவே சில நண்பர்கள் பல ஊர்கள் நடக்கின்ற விழா போட்டியை ஆரம்பித்தார்கள். அது ஒவ்வொரு விழா போட்டிக்கும் ஒரு டோனரை கண்டுபிடித்து அவர்கள் சார்பிலே போடுவது, அவர்கள் பெயரை பத்திரிகையிலே போடுவது, இவ்வாறு அந்த அளவிலே நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்த சமயத்திலே நிறைய கிடைத்தனால் ஊரிலே இருக்கிறவர்களும் தங்களுக்கும் ஒரு போட்டி வேண்டும் என்று கேட்டு அருகிலே இருக்கிற ஊர்க்காரர்களுக்கு அன்றைய மாலை நேரத்தில் நடக்கின்ற கயிறிழுத்தல் போட்டி அதை வைத்தோம். இதைவிட மிக சிறப்பான மக்கள் எல்லாம் விரும்புகிற போட்டி சட்டி உடைத்தல் போட்டி. இதை சாப்பிடுகின்ற நேரத்தில் நாங்கள் அதை சில நளினர்களும் கொடுத்து விட்டு போவோம். ஒரு மரத்திலே அதை கட்டி வைப்பார்கள். அதை கையில் வைத்து 3 சுற்றி அவர்களை அனுப்புவார்கள். ஒவ்வொருவரும் கிழக்கே போக வேண்டும், மேற்கே போவார்கள், மேற்கே போக வேண்டால் வடக்கே போவார்கள். இது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் மற்ற பெரியோர்களுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு போட்டியாக இருந்தது. மாலையில் நடக்கின்ற கயிறிழுத்தல் போட்டியில் தான் வில்லங்கம் வந்தது. என்னவென்றால் இதில் 7 பேர், அடுத்த பக்கத்தில் 7 பேர், மொத்தம் 3 போட்டி. இதில் 2லே ஜெயித்தால் அவர் வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதில் என்ன, சாயந்தர நேரம் ஆகிவிட்டதனாலே என்னவாயிற்று என்றால், அந்த ஊரிலே இருப்பவர்களெல்லாம் இவர்களுக்கு ஆதரவாக அந்த கால் கொடுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் 7 பேருக்கு பதிலாக 8 பேர் இழுத்தார்கள். இதெல்லாம் ஊரிலே உள்ளவர்களெல்லாம், அக்கம் பக்கத்து ஊரில் உள்ளவர்களெல்லாம் அவர் ஊர் சண்டையாக மாறியது. போலீஸ் ஸ்டேஷன் வரையும் சென்றது. இந்த மாதிரி நடக்கின்ற காலத்திலே இதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. இந்த கயிறிழுத்தல் போட்டியை கடைசி போட்டியாக வைத்து கொள்ளாமல், கடைசி போட்டிக்கு முன்னதாக, சூரியன் மறையத்துக்கு முன்னதாக வைத்து நடத்தினால் நன்றாக வைத்து நடத்த முடியும், நண்பர்களும் அதுக்கு துணை புரிவார்கள் என்று எண்ணத்திலே அதை செய்தோம். அதே மாதிரி செய்கிற நேரத்தில் மிக அதிகமாக இழுத்தது கபடி போட்டியும் வாலிபால் போட்டியும். ஏனென்றால் நாங்கள் முன்னதாகவே அதை அனௌன்ஸ் செய்தாலும் கூட கடைசி நேரத்திலே அதற்கு ஒரு ரெக்கமெண்டேஷனுடன் அந்த போட்டியில் வெளியூரிலிருந்து வர ஆரம்பித்தார்கள். அவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று அது மக்கள் விரும்பியதால் அவர்களையும் சேர்த்துக் கொள்வதால் கபடி போட்டி, வாலிபால் போட்டியும் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டது. இது எவ்வாறு சரி செய்யலாம் அடுத்தது என்று எண்ணி நாங்கள் என்ன செய்தோம், முதலிலே எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு வழிவகுப்பதில்லை. முதலிலே பதிவு செய்து கொள்பவர்களை மட்டும் நாம் மேலும் நாங்கள் எந்த விதமான பணம் வசூலிக்காமல் இருந்ததால் நிறைய பேர் வர ஆரம்பித்தார்கள். அதுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து என்ன செய்தோம், அதற்கு ஒரு இந்த கேஷ் டெபாசிட் போல் அதற்கும் ஒரு பணம் முதலை கட்டிவிட வேண்டும் என்று ஆரம்பித்து அது செய்தோம். எனவே அந்த நேரத்தில் அதிகமான நபர்கள் போட்டிக்கு வராமல் அது கொஞ்சம் குறைந்தது. அந்த முறையிலே செய்து நல்ல முறையில் எல்லா விளையாட்டு போட்டியும் நடத்தினோம். இது ஒரு நாளே நடத்த முடியாமல் இருந்ததுனால இந்த விழா போட்டியினை 2 நாளாக மாற்றினோம். அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் முதல் நாள், குழந்தைகளுக்கு அடுத்த நாள், மறுநாள் என்று வைத்தோம். இதிலே ஒரு என்ன தொல்லை வந்தது என்று சொன்னால், அந்த தைப்பொங்கலுக்கு மறுநாள் அது நாம் 2வது போட்டி வைத்து கொண்டதனால் என்ன ஏற்பட்டால் கிராமத்தில் உள்ளவர்கள் சிரமம் ஏற்படும். ஏனென்றால் மாட்டுப்பொங்கலை இன்றைக்கு வைத்து கொண்டால் அவர்கள் மாட்டுப்பொங்கலை இதுக்கு பொங்கலுக்கு மறுநாள் தான் கொண்டாடுவார்கள். எனவே அவர்கள் இடத்திலே இருக்கின்ற மாடுகளை வைத்து பூஜை செய்து அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே என்ன செய்தோம், குழந்தைகளுக்கான போட்டியை பொங்கலுக்கு முதல் நாள் வைத்து கொண்டோம். மறுநாளாக இருந்த போட்டியை மறுநாள் வைத்து கொண்டோம். இவ்வாறு செய்து அந்த இதுக்கு பொங்கல் விழாவுக்கு மறுநாள் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு இல்லாமல் இதை செய்தோம். சீரும் சிறப்பாக நடந்தது. இதற்கு பின்னாலே என்ன நடந்தது, ஏது நடந்தது, நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, நாளை பார்ப்போமா. நன்றி, வணக்கம். கதை திறந்துடலாம்.